என்னைக்காவது பணத்துக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கறத திங்க் பண்ணிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ்னா வெரி குட். நோ அப்படின்னா வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றதுன்னு. வெல்கம் பேக் எவ்ரிவன். நான் உங்க சிந்தியா. என்னடா புதுசா இருக்கு, பணத்துக்கும் நமக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் திங்க் பண்றது அப்படின்னு. எஸ், நம்ம அதை பண்ணிதான் ஆகணும். பணம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பணத்துக்காக தான் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், பணத்துக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் வெளி உலகத்துல நடந்துட்டு இருக்கு. சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே அந்த பணத்தை நோக்கி தான் நடந்துட்டு இருக்கு. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான அந்த மணிக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பணத்து கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயம், கோ பேக் டு யுவர் சைல்ட்ஹுட் டேஸ். உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்ல போய் திங்க் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பணத்தை எப்படி பார்த்தீங்க? நல்லதா பார்த்தீங்களா இல்ல கெட்டதா பார்த்தீங்களா? ஸோ உங்களோட இனிஷியல் பிலீஃப் என்ன பணத்தை பத்தி? எங்கேயாவது அது மேல ஒரு அவநம்பிக்கை உங்களுக்கு கிரியேட் ஆச்சா? ஐயோ, என் கையில இவ்வளோ பணம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. அந்த வயசுல ஏதாவது ஆசைப்பட்டிருப்பீங்க, சாக்லேட் வாங்கணும், டாய் வாங்கணும். அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவோ ஆசை இருக்கும். ஆனா பணம் பத்தாததுனால அது வாங்க முடியாம போயிருக்கும். அது ஒரு ஏக்கமாவே மாறி இருக்கும். ஸோ அந்த சைல்ட்ஹுட் டேஸ்ல இவ்வளோ பணம் இருந்திருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்கேர்சிட்டி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதை திங்க் பண்ணி பாருங்க. அடுத்தது டீனேஜ்ல திங்க் பண்ணி பாருங்க. டீனேஜ்ல உங்க லைஃப்ல பணம் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த டீனேஜ்ல நம்மளை சுத்தி இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே பாக்கெட் மணி இருக்கும், அவங்க வீட்டுல கொடுத்துருப்பாங்க, நிறைய செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி, வெளி உலகத்தோட கம்பேர் பண்ணி நம்மளை பார்க்கும்போது நம்ம கிட்ட பாக்கெட் மணி பத்தல, இல்ல எங்க வீட்டுல கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கா? இல்ல எனக்கு இன்னைக்கு செலவுக்கு எனக்கு இன்னைக்கு வேணும், அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் மைண்ட்ல நீங்க இருந்தீங்களா? இல்ல டீனேஜ்ல அப்பவே நீங்க லாங் டேர்ம் பெனிஃபிட்டுக்காக திங்க் பண்ணீங்களா? இன்னைக்கு எனக்கு கையில இவ்வளவு கேஷ் இருந்தா நான் உருப்படியா அதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தாட் ப்ராசஸ் இருந்துச்சா? ஸோ அதையும் நீங்க இப்ப திங்க் பண்ணணும். நெக்ஸ்ட், இப்போ இப்போ பணத்தை யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் வருது? ஸ்ட்ரெஸ் ஆகுதா? ஐயோ எனக்கு கேஷ் வேணும், எனக்கு பணமே பத்துறது இல்ல, எனக்கு இந்த பணத்தை யோசிச்சாலே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களா? இல்ல பணம் இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் நிறைய இருந்தா நல்லா இருக்கும், அதை ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? ஸோ என்ன மாதிரி ஒரு ஃபீல் வருது பணத்தை நினைக்கும் போது? ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே கேஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாமே நம்மளோட கமிட்மெண்ட்டை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளுக்கு இவ்வளோ இன்கம் வருதுன்னா அந்த இன்கம்க்கு மேல நம்ம கமிட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நமக்கு பணம் அதிகமா வர வர கண்டிப்பா நமக்கு ஹாப்பியா தான் இருக்கும். மோர் ஓவர் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பணம் இருக்கவங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஈவன் வித்தின் த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபுல் சர்க்கிளே பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட அபண்டன்ட் ஆஃப் கேஷ், பணம், ஃப்ளோ, வெல்த் இருக்கோ அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்டே வேற. இந்த மைண்ட் செட்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ அந்த வெல்த்தை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பணத்து கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கணும். அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பணத்தை பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஈவன் தோ நமக்கு பணம் தேவைப்பட்டாலும் நிறைய பேர் அந்த பணத்தை திங்க் பண்ணும்போதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஃபீல் வந்துச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பணத்தை பத்தி நீங்க யோசிக்கும் போதே ஒரு ஹாப்பி ஃபீல் வரணும். அந்த ஹாப்பி ஃபீல் வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணும் என்ன அப்படின்னா, உங்க கையில இருக்கிற கேஷ் ஆகட்டும், நீங்க யூஸ் பண்ற கார்டு ஆகட்டும், அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஹாப்பினஸ் வரணும். நம்ம குழந்தைங்களை பார்த்தா அவங்க விளையாடும் போது நம்ம எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றோம், அந்த மாதிரி கேஷை பார்க்கும்போதும் கார்டை பார்க்கும்போதும் நமக்குள்ள இருந்து ஒரு நல்ல ஃபீல் வரணும். அடுத்தது, நம்ம பணம் நமக்கு வரும்போதும் சரி, நம்ம பணம் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் போதும் சரி, ஏதோ ஒரு பேமெண்ட் பண்ணும் போதும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பணம் கொடுக்கும் போதும் நமக்கு பணம் வரும்போதும் அதுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீலிங் தான் சீக்ரெட். இதெல்லாம் நீங்க கன்சிஸ்டா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மணி மேல நமக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, பணத்தை ஒரு நல்ல ஃப்ரெண்டாவோ இல்ல உங்களுக்கு மேல உங்களோட சுப்பீரியர்,
அதாவது நம்ம அப்பாவோ அம்மாவோ அந்த அளவுக்கு பணத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வச்சு அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து பணத்து கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகின மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நமக்கும் பணத்துக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். சரி, எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும்? இதெல்லாம் கிரியேட் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, எஸ், இந்த இடத்துல தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். நம்ம பணத்தோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பணத்தை பார்த்தா நமக்கு பிடிக்கும், ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஒன்ஸ் இது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கும் பணத்துக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, இல்லைன்னா என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் நீங்க பணத்து கூட கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.